ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் 12th சம் பார்க்குறோம். லாஸ்ட் சம் இது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சம். ஸோ சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் அவங்க கொடுத்துருக்க சீரீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 3a மைனஸ் 2b பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 5a மைனஸ் 3b பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டாட் 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 12 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சீரீஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு தேவை எஸ்என் தான். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஸ்என் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஸ்என் பண்ணால் ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு எஸ்என் தான். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் நம்ம கண்டுபிடிப்போமா? இங்கே வந்து 12 டேர்ம்ஸ்னு கொடுத்ததுனால n எவ்வளோ வரும்? 12 வரும். அப்புறம் ஏ வேணும். ஏங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி இருக்குது. அடுத்து டி வேணும். டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. கவனமாக கண்டுபிடிக்கலாமா? T2ங்கிறது 3a மைனஸ் 2b பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் போட்டுக்கலாம். a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி T2 மைனஸ் T1. ஸோ கீழே வந்து காமனாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். மேலே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 3a மைனஸ் 2b அப்படியே போட்டுக்கலாம். இந்த மைனஸை கொண்டு இது ரெண்டுலேயே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் பின்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி வருதுன்னு பாருங்கள். 3aலேருந்து 1a போயிடுச்சுன்னா 2a. இங்கே மைனஸ் 2bலேருந்து 1b போயிடுச்சுன்னா மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. இதுதான் டி. ஸோ நம்ம டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? 3aலேருந்து 1a போயிடுச்சு, அதனால் 2a ஆயிரும். இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் மாற்றிருக்கிறதுனால 2bலேருந்து ஒரு பி போகும். ஸோ 1b தான் வரும். பெரிய நம்பரில் உள்ள அடையாளம் மைனஸை போடுறோம். ஓகேவா? ஸோ n தெரியும், ஏ தெரியும், இப்போ டியும் தெரியும். எஸ்என் போயிடலாமா? ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பாருங்கள். என்னுக்கு பதிலாக 12/2. 2 இன்ட்டு ஏ என்னது? ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் n-1னா 12 மைனஸ் 1 இன்ட்டு டி எவ்வளவு? 2a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. அவ்வளோதான். ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இனி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 2 is 2, 6 2s are 12. ஸோ 6 வரும். இங்கே நம்ம 2 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2a மைனஸ் 2b பை இங்கே ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி இங்கே 11 இருக்குது. ஸோ 11 கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 11 இன்ட்டு 2 22. 22a மைனஸ் 11b டிவைடட் பை இங்கே ஏ ப்ளஸ் பி தான். ஸோ 6 அப்படியே வச்சுக்கலாம். ப்ராக்கெட் கீழே ஏ ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மேலே உள்ளதை நம்ம சேர்க்க போகிறோம். 2a மைனஸ் 2b ப்ளஸ் 22a மைனஸ் 11b. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 2a 22a ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ 24a ஆயிரும். அதுமாதிரி இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ 11 + 2 13b ஆயிரும் பை ஏ ப்ளஸ் பி. அவ்வளோதான். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதையே நம்ம ஆன்சராக வச்சுக்கலாம். ஸோ சம் ஆஃப் தி இது கண்டுபிடிச்சாச்சு. எப்படி ஈஸியாக இருக்குது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ரொம்ப ஈஸி தான். எஸ்என் தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த கரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணுறது, எந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து போடணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.